வாரத்தின் முதல் நாளே தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை வாசிக்க கேட்டோம். நானே ஒரு முறை வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11-12. கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். பாருங்க, இந்த வேத வாக்கியத்துல தேவனை பற்றியதான சத்தியம் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா வெளிப்படுத்தப்பட்டு இந்த பகுதியில 1 நாளாகவும் 29:11 வசனத்துல வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். பாருங்க, தேவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணாருன்னா சிருஷ்டித்தார். எல்லாம் யாருடையதுன்னா எல்லாமே தேவனுடைய தான். அதோடு மாத்திரமல்ல, கொலோசையர் புத்தகத்துல வாசிக்கின்ற பொழுது தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் போது அதுக்கப்புறம் என்ன சிருஷ்டித்தார்னா சிங்காசனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள்லாம் சிருஷ்டித்தார். அப்ப இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ராஜ்யங்களும் சிருஷ்டித்தவர் யார்? இந்த பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களையும் உருவாக்கினவர் யார்? தேவன் தான் என்ன பண்ணிக்கிறாருன்னா உருவாக்கி இருக்கிறார். இந்தியாவில் ஒரு அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு ஆட்சி பண்ணுது. அமெரிக்காவில் ஒரு அரசாங்கம் ஆட்சி பண்ணுது. உலக நாடுகளெங்கும் உள்ள எல்லா நாடுகளிலும் ஒவ்வொரு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு ஆட்சி பண்ணுது. அந்த ஆட்சியை ஏற்படுத்தினது யாரு? எல்லாமே தேவன் என்ன பண்ணிக்கிறாருன்னா ஏற்படுத்திக்கிறார். சொல்ல பாருங்க, கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாருக்கும் ராஜா யாரு? ராஜாதி ராஜா யாரு? பரலோகத்தின் தேவனானவர் தான். 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்ன்ற. ஏதோ இது பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் சத்தியம் இல்லை, இன்றைக்கும் இது என்னவா தான் இருக்குங்க, சத்தியமா தான் இருக்கு. நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வசனம். தேவன் அப்ப ஆளுகை செஞ்சார், இப்ப என்ன செய்யறது இல்லை, ஆளுகை செய்யறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த வேத வாக்கியத்தை சொல்ல பாருங்க, எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஏதாவது மிச்சம் இருக்குதா? எதுவும் மிச்சம் கிடையாது. எல்லாவற்றையுமே தேவன் தான் ஆளுகை செய்யறாரு. அவருடைய கரத்துல என்ன இருக்குன்னா சத்துவமும் வல்லமையும் உண்டு. அந்த சத்துவம் வல்லமைச்சவர் என்ன பண்ணுவாரு? அவரே சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினாலே ஆகும். நம்முடைய பிரதமர் இருக்கார் இல்லைங்களா, அவர் சொல்லும் பொழுது சொல்லுவாரு, நான் ட்ரெயின்ல டீ வித்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வேலையை அப்படியே விற்று கொண்டிருந்தாலும் கூட தேவன் அவரை எங்க உயர்த்திக்கிறாரு? ஒரு பிரதமரா என்ன பண்ணியிருக்கிறாருங்க? உயர்த்தி இருக்கிறார். ஒரு சாதாரணமான வேலை செய்தவர்கள் என்ன பண்ணியிருக்காருங்க? தேவன் உயர்த்தி இருக்கிறார். அப்ப வேத வாக்கியத்தில் வாசிக்கின்ற பொழுது தேவன் தம்முடைய சத்தியத்துல என்ன வெளிப்படுத்துறாரோ அதை அவர் என்ன செய்யறாருன்னா அவர் செயல்படுத்தக்கூடியவரா இருக்கிறார். அப்ப சகல ராஜ்யங்களையும் இன்னைக்கு ஆளக்கூடியவர் யாரு? தேவன் தான் என்ன செய்யறாருன்னு ஆளுகை செய்யறார். தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார். தேவன் அவங்களை என்ன செய்யறாருங்க? அதிகாரியாக்குறார். மனுஷர்கள் யாரை தள்ளுறாங்களோ அவங்களை தேவன் என்ன செய்யறாரு? அதிகாரியாக்குறார். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் என்ன செய்யறாருன்னு ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து. மோடி இன்னைக்கு இந்தியாவை அவர் ஆளுகை செய்யறாருன்னா தேவன் என்ன பண்ணிருக்கிறாருங்க? அதை கொடுத்துக்கிறார். மு.க. ஸ்டாலின் தமிழகத்தை ஆளுகை செய்யறாருன்னு முதலமைச்சராக இருக்கிறாருன்னா தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க? கொடுத்துக்கிறார். அடுத்த ஒரு முதலமைச்சர் வர்றாருன்னா தேவன் என்ன பண்றாருங்க? கொடுக்கிறார். அதான் அங்க சொல்றார், மனுஷரில் தாழ்ந்தவனையும் அது மேல் அதிகாரியாக்குகிறார். அந்த சத்துவம் வல்லமையை வைத்து தேவன் இவ்வளவு காரியங்கள் என்ன செய்யறாருங்க? செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வசனத்தை சொல்லுவாரு, நான் யூதருக்கு மாத்திரமா தேவன், ஒரு ஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? யூதரை மாத்திரம்தான் தேவன் வழி நடத்துறாரா? இன்னைக்கு உலகத்தில் வாழக்கூடிய எல்லாரையும் வழி நடத்துறது யாரு? எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறது யாரு? காகங்களுக்கு உணவை கொடுக்கிறது யாரு? காக்கை குருவிகளுக்கு உணவை கொடுக்கிறது யாரு? மிருக ஜீவராசிகளுக்கு உணவை கொடுக்கிறது யாரு? சமுத்திரத்தின் மச்சங்களுக்கு உணவை கொடுக்கிறது யாரு? சகலத்தையும் தேவன் தான் செய்யறார். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியுமா? காலங்களையும் மாற்ற முடியும், சமயங்களை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். எப்படி மாத்துறாரு? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை என்ன செய்யறாருங்க? ஏற்படுத்துறார். தானியேல் சொல்றார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடியவர் யாரு? நம்முடைய தேவன். ஏதோ பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் தான் அப்படி இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இந்த வேத வாக்கியத்தை பாருங்களேன். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக. இது எங்க இருக்குன்னா புதிய ஏற்பாட்டில் எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருக்கு. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற. எல்லாவற்றையும் நடப்பிக்கிறது யாரு? தேவன் தான் நடப்பிக்கிறார். எப்படி நடப்பிக்கிறாரு? தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக, அவருடைய தீர்மானத்தின்படியே. தேவனுடைய தீர்மானத்தின்படி தான் இன்னைக்கு சகலமுமே நடக்குது. அதோடு மாத்திரமல்ல, இந்த ராஜாக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதிகாரிகள்லாம், அவங்களாம் எப்படி இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர் கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ராஜாவின் இருதயம் யாருடைய கரத்துல இருக்குது? தேவனுடைய கரத்துல இருக்கு. அவர் சொல்றார் பார்த்தீங்களா, கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது, வாய்க்கால் மாதிரி இருக்குன்றார். அவர் எந்த பக்கம் அந்த தண்ணீரை திருப்ப முடியுமோ அந்த பக்கம் என்ன செய்வாருங்க? அவர் திருப்புவார். திடீர்னு ஒரு மதமாற்றம் தடை சட்டை கொண்டு வந்துட்டாங்க. அதை அனுமதிச்சது யாரு? தேவன் தான் அனுமதிச்சுக்கிறார். தேவன் அனுமதித்து தம்முடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்யறாரு? சோதிச்சு பார்க்கிறார். ஐயோ, இவர் சாத்தானால் ஏற்படுத்தப்பட்டவர், சட்டத்திட்டங்களை கொண்டு வராங்க பாருங்கன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அரசாங்கத்துல எந்த சட்டத்திட்டம் கொண்டு வந்தாலும் தேவன் அதன் மூலமாக நம்ம என்ன செய்யறாரு? சோதிக்கிறார். நாம் தேவனுடைய சத்தியத்தின்படியாக நடக்கிறோமா இல்லையா என்பது என்ன பண்றாரு? சோதிக்கிறார். அப்ப ராஜாக்களுடைய இருதயம் யாருடைய கையில் இருக்குன்னா அது தேவனுடைய கையில் இருக்கிறது. தமது சித்தத்தின்படி என்ன செய்யறாருங்க? அவர் திருப்பக்கூடியவராக இருக்கிறார். தேவன் யோபுவின் இடத்திலே ஒரு சவால் விடுறார். என்ன சவால் விடுறாருன்னா, நான் ஒன்னு சொல்றேன், அதுபடி நீ செய்கின்ற. தேவன் என்ன சொல்ற நம்ம பார்க்கலாம். யோபு 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. நீ உன் கோபத்தின் உக்கிரத்தை வீசி அகந்தை உள்ளவனை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு. தேவன் யோபுவை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய கோபத்தின் உக்கிரத்தை வீசி, இந்த பூமியில அகந்தை உள்ளவன் யாரெல்லாம் இருக்கிறானோ அவனை தேடி பார்த்து என்ன செய்ய, நீ தாழ்த்தி போடுன்ற. அப்ப இந்த பூமியில அகந்தை உள்ளவர்களை தேடி பார்த்து தாழ்த்தி போடுறது யாரு? தேவன் தான் தாழ்த்தி போடுற. அகந்தை உள்ளவர்களை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி போடுற. யோபுவே, இதை உன்னால் செய்ய முடியுமான்னு கேட்கிறார். ரெண்டாவது பாருங்க, யோபு புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. பெருமையுள்ளவனை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி துன்மார்க்கரை அவர்கள் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்து விடு. யோபுவே, நீ என்ன செய்ய? இந்த பூமியில எவன்லாம் பெருமை உள்ளவனா இருக்கானோ எல்லாத்தையும் கவனித்து பார்த்தா அவனை பணிய பண்ணுன்ற. துன்மார்க்கரை அவர்கள் இருக்கிற ஸ்தலத்துல மிதிச்சிருன்ற. இது யோபுனால செய்ய முடியுமா? யோபுனால செய்ய முடியாது. யோபு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறார். இதை செய்ய முடியறது யாரு? இதை செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் யார்? தேவன். அப்ப பெருமை உள்ளவர்கள் எல்லாம் தேவன் கவனிக்கிறாரா? அவங்களை என்ன செய்யறாரு? அவனை பணிய பண்ணுகிறார். துன்மார்க்கரை அவர்கள் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்து விடுன்ற. துன்மார்க்கரை அவங்க இருக்கக்கூடிய ஸ்தலத்துல என்ன செய்யறாங்க? தேவன் மிதிக்கக்கூடியவரா இருக்கிறாரு. இதை யோபு செய்ய முடியுமா? யோபு என்ன பண்ண முடியாதுங்க. இதெல்லாம் செய்யவே முடியாது. நீ யோபு புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. நீ அவர்களை ஏகமாய் பொழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தரங்கத்திலே கட்டி போடு. பாருங்க, இந்த மேலே சொல்லப்பட்ட பெருமையுள்ளவன், அடுத்து துன்மார்க்கன், இவனை என்ன செய்யனா ஏகமாய் புழுதியில புதைச்சிருன்ற. அவனுடைய முகத்தை அந்தரங்கத்திலே தொங்க வை அப்படின்ற. இதெல்லாம் யோபுனால செய்ய முடியுமா?
யோபு இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமான்னு கேட்கிறார். நீ செஞ்சு பாருன்ற. அப்ப இவ்வளத்தையும் செய்யறது யார்? உலகம் எங்கும் தேவன் என்ன பண்றாருன்னா செய்யறார். யோபு புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது உன் வலது கை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன். நீ அப்படி செஞ்சேன்னா நான் என்ன செய்யறேன்? புகழ்றேன்ற. பாருங்க, யோபுனாலையும் செய்ய முடியாது, நம்மாலும் என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியாது. இன்னைக்கு முதலமைச்சர் இருக்கிறாங்க, பிரதமர் இருக்கிறாங்க, அவங்களை தாழ்த்தி போட நம்மால் ஆகுமா? எந்த அதிகாரியாவது தாழ்த்தி போறதுக்கு நமக்கு திராணி இருக்கா அல்லது வல்லமை இருக்கா? எதுவுமே கிடையாது. ஆனால் அதை செய்ய வல்லவர் யாரு? தேவன். யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்க. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. இந்த வேத வாக்கியத்துல பாருங்க, தேவன் யாருக்கு கிருபைகளை கொடுக்கிறார், யாருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாரு? இந்த பூமியில எவன்லாம் பெருமை உள்ளவனா இருக்கிறான் அவனுக்கெல்லாம் தேவன் எப்பொழுதும் எப்படிதான் இருப்பாரு? எதிர்த்துதான் நிற்பார். தாழ்மை உள்ளவங்களா இருக்கிறாங்களா, தேவன் அவங்களுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா தம்முடைய தயவை என்ன செய்யறாருன்னா தேவன் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் மற்ற அப்போஸ்தலரும் நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லாம் தாழ்மை உள்ளவர்கள். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லோரும் எப்படிப்பட்டவங்கன்னா எல்லாருமே தாழ்மை உள்ளவங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் தம்முடைய கிருபைகளை தம்முடைய தயவை என்ன செய்யறாருன்னா கொடுக்கிறாரு. யாரெல்லாம் பெருமை உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தேவன் எப்பொழுதும் எப்படிதான் இருப்பாரு? எதிர்த்துதான் நிற்பார். பாருங்க, ஒரு சம்பவத்தை நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம வாசிக்க போறோம். ஒரு பெருமையுள்ள ஒரு ராஜாவை தேவன் எப்படி தாழ்த்துறாரு அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். அதோடு மாத்திரமல்ல, தேவன் பூமியில இருக்கக்கூடிய மனுஷருடைய ராஜ்யத்திலே அவர் ஆளுகை செய்கிறார் என்பதற்கு நம்ம ஆதாரத்தை என்ன செய்ய போறோம்னா நம்ம பார்க்க போறோம். அதன் மூலமாக தேவன் மிகப்பெரிய சத்தியத்தை உலகமெங்கும் என்ன பண்ணிக்கிறார்னா கொண்டு வந்திருக்கிறாரு. அதை நம்ம என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. பாருங்க, இந்த ராஜா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேதிய பெர்சிய ராஜா. பாபிலோன் ராஜாவுக்கு அப்புறம் இந்த மேதிய பெர்சிய ராஜ்யம் வருது. மேதிய பெர்சிய ராஜ்யம் வருது. இந்த ராஜ்யத்துல ஒரு ராஜா வராரு. அவர் தான் யாருன்னா அகாஸ்வேரு ராஜா. இவர் 127 நாடுகள் என்ன பண்ணாருன்னா ஆட்சி பண்றாரு. எவ்வளவு பெரிய ராஜா பாருங்க, 127 நாடுகள் ஆட்சி பண்றாரு. அவர் எவ்வளோ பெருமையிலவரா இருந்திருப்பார் இல்லைங்களா? எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 3ஆம் வருஷத்திலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். அப்பொழுது பெர்சியா மேதியா தேசங்களிலும் உள்ள மகத்துவமானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். அகாஸ்வேரு ராஜ்ய பாரத்தில் உட்கார்ந்து 3ஆவது வருஷத்துல ஒரு பெரிய விருந்து பண்றார். அந்த விருந்துக்கு மேதிய பெர்சிய தேசத்து பிரபுக்கள் எல்லோரும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அங்க ராஜாங்க இடத்துல வந்திருக்காங்க. சூசான் அரண்மனைக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வந்துக்கிறாங்க. எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாள் அளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். விருந்து எத்தனை நாட்கள்ங்க? ஏறக்குறைய 6 மாதங்கள். நம்ம விருந்து போட்டா எத்தனை நாள் போடுவோம்? ஏதோ ஒரு வேலை போடுவோம், 2 வேலை போடுவோம். ஆனால் அகாஸ்வேரு ராஜா 6 மாசம் என்ன பண்றாருன்னா விருந்து போடுறாரு. எல்லா பிரபுக்களும் எங்க இருக்கிறாங்கன்னா சூசான் அரண்மனையில தான் இருக்கிறாங்க எல்லாருமே. அப்ப 1ஆம் அதிகாரத்தை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது 6 மாசம் விருந்து போறாருன்னா அவருடைய இருதயம் எப்படி இருக்கும்? எல்லா பிரபுக்களையும் வர பண்ணியிருக்கிறார். அகாஸ்வேரின் இருதயம் ரொம்ப பெருமையா இருக்கு இல்லைங்களா? பாருங்க, இவர் பெருமையா இருக்கிறாரு. தேவன் இவர் மூலமாக என்ன செய்ய போறாருன்னா ஒரு சட்டத்தை உலகமெங்கும் கொண்டு வர போறார். யார் மூலமா? அகாஸ்வேரு ராஜ்ய பாரத்துல அகாஸ்வேரின் மூலமாக தேவன் மிகப்பெரிய சட்டத்தை என்ன செய்ய போறாருங்க கொண்டு வர போறார். அது என்ன சட்டத்திட்டங்கிறத நம்ம போக போக என்ன செய்ய போறோம் நம்ம படிக்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அகாஸ்வேரு ரொம்ப பெருமையிலோரா இருக்கிறாரு. தேவன் அவருடைய பெருமை எப்படி தாழ்த்தி போட்டாரு, அவருடைய பெருமையின் மூலமாக தேவன் உலகத்துல என்ன சத்தியத்தை கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. அந்த நாட்கள் முடிந்த போது, அதாவது 6 மாசம் விருந்து போட்டாரு. அந்த நாட்கள் முடிந்த போது
ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல, சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்தார். பாருங்க, 6 வருஷம் 6 மாசம் விருந்து போட்டார். அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் விருந்து. அந்த தேசத்திற்கு கூட எல்லா சிறியர் பெரிய எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, அழைச்சு 7 நாள் என்ன செய்யறாருன்னா விருந்து பண்றேன். எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேரின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். பாருங்க, வஸ்தி என்ன பண்றாங்க, அவங்களும் என்ன பண்றாங்கன்னா ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு 7 நாள் விருந்து, அந்த பக்கம் வஸ்தி ராஜாத்தி என்ன பண்றாங்கன்னா அவங்களும் ஸ்திரீகளுக்கு என்ன செய்யறாங்கன்னா விருந்து பண்றாங்க. எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10 பாருங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பாருங்க, இருதயம் திருக்குள்ளது மகா கேடுள்ளது. இதை யார்தான் அறிய முடியும்? தேவன் தான் அறிய முடியும். அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். இப்ப தேவன் நல்லா பாருங்க, ஒரு பெரிய விருந்து நடக்குது. இந்த பக்கம் அகாஸ்வேர் பெரிய விருந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு, அந்த பக்கம் வஸ்தி பெரிய விருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. விருந்து இருக்கும்போது இருதயம் எப்படி இருக்கும்? ரொம்ப களிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க துக்க வீட்டுக்கு போனீங்கன்னா இருதயம் துக்கமா இருக்கும். ஒரு களிப்பு வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும்? இருதயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இருதயம் கழித்து இருக்கும். தேவன் அப்போதுதான் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவர் சோதிக்கிறார், இருதயங்களை சோதிக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கு தக்கதாய் கொடுக்கும்படிக்கு, அவன் என்ன செய்யறானோ அதற்கான பலனை தேவன் என்ன செய்யறாருங்க, கொடுக்கிறார். இப்ப அகாஸ்வேர் ராஜாவுக்கு தேவன் ஒரு சோதனை என்ன செய்ய போறாருன்னு கொடுக்க போறாரு. வஸ்தி ராஜாத்துக்கு என்ன செய்ய போறாருங்க, ஒரு சோதனையை தேவன் கொடுக்க போறாரு. அவன் இருதயம் எப்படி இருக்குது? ரொம்ப மேட்டிமையா இருக்குது. சரிங்களா? யாக்கோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. ஏன் சகோதரரே, நீங்கள் பலவித சோதனைகளில் அகப்படும் போது, பாருங்க, தேவன் சோதனையில அகப்பட பண்ற, நீங்கள் பலவித சோதனைகளில் அகப்படும் போது அப்படின்ற. அப்ப தேவன் சோதனை என்ன செய்யறாருன்னு கொடுக்கிறாரு, அந்த சோதனையில அகப்பட பண்ற. அகாஸ்வேருவையும் வஸ்தியையும் தேவன் என்ன செய்யறாருன்னா ஒரு சோதனை என்ன செய்ய போறாருங்க, அகப்பட வைக்க போகிறார். தேவன் தம்முடைய சித்தத்தின்படியாக சகலத்தையுமே நடத்துறார். நம்ம வாஸ்தவம், தம்முடைய தீர்மானத்தின்படி தமது சித்தத்தின்படி சகலத்தையும் என்ன செய்யறாருன்னா நடத்துறார். எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பா இருக்கும்போது மகா ரூபவதியா இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரிடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ஒரு 7 பிரதானிகளுக்கு என்ன செய்யறாருன்னா கட்டளை கொடுக்கிறார். அவர் பாருங்க, திராட்சை ரசத்துல ரொம்ப களிப்பா இருக்காது 7ஆவது நாள்ல. அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, ராஜாத்திய மகா சௌந்தரியமா இருக்கக்கூடிய ராஜாத்திய தலையிலே கிரீடம் அணிவிக்கப்பட்டவளாக என்ன செய்யுங்க, அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி 7 பிரதானிகளுக்கு என்ன செய்யறாருன்னா கட்டளை கொடுக்கிறார். இவங்க இங்க இருந்து அங்க போறாங்க. அங்க போய் ராஜாத்திட்ட போய் சொல்றாங்க, வஸ்திட்ட போய் சொல்றாங்க, ராஜா உங்களுடைய சௌந்தரியத்தை எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி கிரீடம் தரிக்கப்பட்டவளாக வர வேணும்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க. ராஜாத்தி சொன்னாங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன்ட்டான். நல்ல யோசனை பண்ணுங்க. ராஜஸ்திரி வஸ்தி ராஜஸ்திரியா இருக்கிறாங்க. அகாஸ்வரி இல்லாத பட்சத்திலே வஸ்திக்கு என்ன மகிமை இருக்க போகுது? வஸ்திக்கு ஏதாவது தனிப்பட்ட விதத்திலே கனமோ மகிமையோ அவங்களுக்கு இருக்குதா? ராஜா இல்லைன்னா, ராஜா இருக்கிறதுனாலதான் வஸ்திக்கு அங்க என்ன இருக்குதுங்க, கனமும் மகிமையுமே இருக்குது, சகலமும் இருக்குது. ராஜா இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அப்ப ராஜா இல்லாத பட்சத்திலே வஸ்திக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளோ மேன்மைய கொடுத்து வச்சது யாரு? வஸ்திக்கு கொடுத்தது யாரு? ராஜா கொடுத்துக்கிறார். ராஜா இப்போ ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளைன்னா, வஸ்தி தனக்கு முன்பதாக வர வேண்டும், தலையில கிரீடம் வைத்தவளாக தனக்கு முன்பதாக வர வேண்டும் சொல்றார்.
வஸ்தி சொன்னாங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். ராஜாவுக்கு முன்பதாக மேதிய பெரிய பிரபுக்கள் எல்லோருமே இருக்கிறான், சகல ஜனங்களும் இருக்கிறான். ராஜா எல்லாருக்கும் முன்பதாக கட்டளை கொடுத்துக்கிற அவங்க திரும்பி வந்து சொல்றாங்க, அவங்க என்ன செய்யல, வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் பிரதானிகளின் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரீ ஆகிய வஸ்தி வரமாட்டேன் என்றால், அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். என்ன வந்துருச்சுங்க அவருக்கு? மூர்க்க வெறி. கணவன் இருக்காங்க, மனைவி இருக்கிறாங்க, ஜனங்கள் இருக்காங்க, சபையார் இருக்கிறாங்க. மனைவிக்கு வந்து ஒரு கட்டளை கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க கணவன். எல்லாருக்கும் முன்பதாக மனைவி அதை மதிக்கலைன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்படும். அப்போ ஒரு ராஜா 127 நாடுகளை ஆட்சி பண்றாரு, ஒரு கட்டளை கொடுத்துக்கிறாரு, மனைவி கீழ்ப்படியல. ராஜா என்ன ஆயிட்டாருங்க? மூர்க்க வெறி கொண்டவனா. நீதிமொழிகள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம். ராஜா கோபப்பட்டாருன்னா அது எப்படிப்பட்ட கோபம் வரும்? சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம்ன்ற காடே அதரும், அப்படியே அவ்வளவு கோபம் ராஜாவுக்கு. எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க, நல்லா கவனிங்க. அதாவது மேதிய பெரிய ராஜ்யத்துல ராஜாவை பார்க்க வர்றாங்கன்னா ராஜா தன்னுடைய செங்கோலை என்ன செய்யணுங்க? அந்த ஸ்திரீக்கு நேரம் நீட்டணும். ஒருவேளை செங்கோலை நீட்டவில்லை என்று சொன்னால் ராஜ ஸ்திரீயாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உடனே என்ன செய்யப்படுவாங்க? தூக்குல போட்டுருவாங்க. உடனே தூக்குல போட்டுருவாங்க. அப்படி ஒரு மாறாத சட்டம் ஒன்று இருக்கு. வஸ்தி சொன்னாங்க, நான் வரமாட்டேன்றாங்க. அப்ப அந்த வஸ்திக்கு இருதயத்தில் எவ்வளவு பெருமை இருக்கும். ஏன் ராஜாவுடைய கட்டளைக்கு ஏன் அவங்க கீழ்ப்படியல? இருதயத்தில் மேட்டிமையான சிந்தை இருக்கிறதுனாலதான் அவங்க என்ன செய்யலைங்க? ராஜாத்தி கீழ்ப்படியவே இல்லை. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷரானாலும் ஸ்திரீ ஆனாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. ராஜா செங்கோலை நீட்டலைன்னா அவ்வளவுதான், என்ன செஞ்சிருவாங்க? தூக்குல போய் போட்டுருவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்ப ஆகாப் ராஜா இருக்கிறார், உடைய மனைவி பேர் என்ன? ஏசபேல். ஏசபேல் யாரை ஆளுகை செய்யறாங்க? ஆகாப்பை ஆளுகை செய்யறாங்க. இஸ்ரவேல் தேசத்தை அவங்க தான் ஆளுகை செய்யறாங்க. ஆகாப் வந்து சிங்காசனத்தில் உட்காந்துக்கிறாரு, என் மனைவியை கூப்பிடுங்கன்றாரு. ஏசபேல் சொல்றாங்க, வரமாட்டேன்றாங்க. ஆகாப்புக்கு அது எந்த விதத்துல பெரிய பிரச்சனையை ஏற்படுத்த போகுது? ஆகாப் அதை பத்தி சட்டையே பண்ண மாட்டார். ஏன்னா அவர் மனைவியுடைய வார்த்தைக்கு அவர் என்ன கொடுத்துட்டு இருக்கிறாருங்க? செவி கொடுக்கிறார். மனைவியை மதிக்கிறார். மனைவி யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க? ஆகாப மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அகாஸ்வேர் அப்படிப்பட்டவரை 127 நாடுகளை ஆட்சி பண்றார். ஆகாப் வந்து மனைவி வந்து கூப்பிட்டு வரலைன்னா கூட கண்டுக்க மாட்டார். ஆனால் அகாஸ்வேரு மிகுந்த கோபம் அடைகிறார். பாருங்க, தேவனால் ஒரு மனுஷனை தாழ்த்தி போட ஒரு நிமிஷம் போதும். 6 மாதம் பயங்கரமான விருந்து, எல்லாரும் ராஜாவை புகழ்ந்திருப்பாங்க. ஒரு நிமிஷத்துல தேவன் என்ன செஞ்சாருங்க? எல்லாருக்கும் முன்பதாக அவருடைய மனைவி அவர் என்ன செய்யலைங்க? மதிக்கல. தானியேல் புஸ்தகத்துல நேபுகாத் நேச்சருடைய பேர் ஒருத்தர் இருந்தார். தேவாலயத்து பாத்திரத்துல மதுவை ஊத்தி அவரும் அவருடைய மனைவிகளும் வைப்பாட்டிகளும் குடிச்சிட்டு இருக்காங்க. செவுத்துல வந்து ஒரு எழுத்து வருது, மெனே மெனே தெக்கல் உப்பாசி, உன் ராஜ்யம் இதோடு என்ன ஆக போகுது? முடி வர போது. அந்த செவுத்துல எழுதுன உடனே அவருடைய கால்கள் நடுக்க முடிச்சிருச்சு. நடுங்கிட்டார். அப்படியே ரொம்ப பெருமை உள்ளவரா இருந்தார். ஒரு ராத்திரியில அவர் என்ன செய்யப்பட்டாருங்க? கொலை செய்யப்பட்டார். தேவனால் சகலத்தையும் என்ன செய்ய முடியுங்க? அவரால் மாற்ற முடியும். அகாஸ்வேருக்கு பயங்கரமான கோபம். என்ன செய்யறாரு பாருங்க. எஸ்தர் புஸ்தகம்
1ஆம் அதிகாரம் 14-15 பாருங்க. ராஜா நியாய பிரமாணத்தையும் ராஜ நீதியும் அறிந்திடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் கால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி, ராஜாவாகிய அகாஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரி ஆகிய வஸ்தி செய்யாமல் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான். வஸ்தி மகா ரூபவதி தான், ஆனாலும் அவர் அந்த அழகுக்கு மயங்குறாரா? சட்டம். எல்லா ஜனங்களும் யாருக்கு கீழ்ப்படியணுங்க? ராஜாவுக்கு. ஆனால் அங்கே கீழ்ப்படியாத பட்சத்தில் என்ன விளைவுகள் வரும்? பின் வரக்கூடிய வசனங்களும் வாசிக்க முடியும். அப்ப இந்த வேத வாக்கியத்தில் அவர் கேட்கிறாரு, வஸ்தி வரல, ராஜாவுடைய கட்டளை கீழ்ப்படியில, வஸ்தி என்ன பண்றது? யாரை கூப்பிடுறாருங்க? ராஜ நியாய பிரமாணத்தையும் ராஜ நீதியும் அறிந்தவரிடத்தில். ராஜ நியாய பிரமாணம் அவங்களுக்கு பிரமாணம் இருக்கு, அதோடு மாத்திரமல்ல ராஜ நீதியும் இருக்கு. எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. வழக்கமா அவங்கள்ட்ட தான் பேசுவார். இதுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லுங்கன்றார். எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது மெமுகான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்னே பிரதியுத்தரமாக, ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல ராஜாவாகிய அகாஸ்வேரனுடைய சகல நாடுகளில் உள்ள சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கூட அநியாயம் செய்தால். இது ஒரு சாதாரணமான பிரச்சனையே கிடையாதுன்றாங்க. ஏன்னா ராஜா அழைத்து வரவே இல்லை. புருஷனுடைய கட்டளைக்கு அவங்க என்ன செய்யலைங்க? கீழ்ப்படியல. அவங்க சொல்றாங்க, ராஜஸ்திரியாகிய வஸ்தி ராஜாவுக்கு மாத்திரமல்ல, ராஜா எங்கெல்லாம் ஆட்சி பண்றாரோ சகல பிரபுக்களுக்கும் சகல ஜனங்களுக்கு கூட அநியாயம் செய்தால் இது மிகப்பெரிய பிரச்சனையா வரப்போகுதுன்றாங்க. அடுத்த வசனம் பாருங்க, 17ஆம் வசனம். ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜஸ்திரி ஆகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்ன போது அவள் வரமாட்டேன் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் அற்பமா எண்ணுவார்கள். பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கு தெரியுதா? ஏதோ தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் தான் சட்டத்திட்டங்களை கொடுத்திருந்தாரா? ஒரு ஜாதிகளுக்கும் அவர் தேவன். ஒரு மனைவி எப்படி இருக்க வேண்டும், கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறாருங்க? அங்க பிரமாணத்தை கொடுக்கிறார். உயர்ந்தவனை தாழ்த்தி போடுறார், தாழ்ந்தவனை என்ன செய்யறாருங்க? உயர்த்துறார். அப்ப இந்த பிரச்சனையின் மூலமாக அவருடைய இருதயங்களை அறிந்து தேவன் ஒரு சட்டத்தை என்ன செய்ய போறாருங்க? கொண்டு வர போறார். எங்க கொண்டு வர போறாரு? எல்லா நாடுகளுக்கும். அப்ப இந்த வேத வாக்கியத்தை வாசிக்கும் போது இதற்கு முன்பதாக மனைவிகள் யாருக்கு செவி கொடுத்துட்டு இருந்தாங்க? கணவனுக்கு செவி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப ராஜாவுக்கு வஸ்தி கீழ்ப்படியலன்னு சொன்னா கீழ்ப்படியக்கூடிய ஸ்திரீகள் என்ன செய்வாங்க? ராஜஸ்திரியே ராஜாவுக்கு கீழ்ப்படியல, நான் உங்களுக்கு கீழ்ப்படின்னு கேட்பாங்க. அப்ப சுபாவமாவே தேவன் அதை கொடுத்துக்கிறாரு எல்லாருக்குமே, சகோதரிகளுக்கெல்லாம் ஸ்திரீகள் எல்லாருக்குமே கொடுத்துக்கிறாரு. கணவனுக்கு கீழ்ப்படியணும்னு, கணவனுக்கு செவி கொடுக்கணும் சுபாவமே தேவன் கொடுத்துக்கிறாரு, சுபாவமே தேவன் கொடுத்துக்கிறார். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா வஸ்தி கீழ்ப்படியல. இது மிகப்பெரிய பிரச்சனையாகும். அதான் சொல்றாரு பாருங்க, எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இன்றைய தினமே பெர்சியாவிலும் மேதியாவிலும் உள்ள பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரியின் செய்தியை கேட்கும் போது ராஜாவின் பிரபுக்களுக்கெல்லாம் அப்படியே சொல்லுவார்கள், மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். அப்ப முதல் பிரச்சனை என்னன்னா தங்கள் புருஷரை தங்கள் பார்வையில் எப்படி எண்ணுவாங்க? அற்பமா எண்ணுவாங்க. பிரபுக்கள் நாங்க இருக்கிறோம், உங்களுக்கு கீழே நாங்க வேலை செய்யறோம். பிரபுக்கள்லாம் ஒரு வேலை எங்களுடைய மனைவிகள் என்ன செய்வாங்க? இதை கேட்கும்போது எங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? கீழ்ப்படிய மாட்டாங்க. மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விளையும். தேவன் பாருங்க தேசமெங்கும் எப்படி ஆளுகை செய்யறாரு, அந்த சட்டத்திட்டங்களை தேவன் எப்படி உருவாக்குறாரு பாருங்க. ஒரு சட்டத்திட்டம் மேதிய பேசிய ராஜ்யத்தில் ஒரு சட்டத்திட்டம் கொடுக்கப்படும் என்று சொன்னால் அந்த சட்டத்திட்டத்தை யாராலும் என்ன செய்ய முடியாதுங்க? மாற்றலாம் முடியாது. எல்லாம் சேர்ந்து கலந்து என்ன செய்யறாங்க? ஆலோசனை பண்றாங்க. வஸ்தி விழுந்து போனதற்கு காரணம் என்ன? பெருமை. நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த அகந்தையோ மனமேட்டிமையோ நமக்குள்ளே ஒருபோதும் இருக்கவே கூடாது. சொல்றது பாத்தீங்களா? அகந்தைன்ற நம்ம அழிஞ்சு போறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கிறது என்னன்னா அகந்தை. விழுதலுக்கு முன்னானது என்ன? மனமேட்டிமை.
நீங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு படிச்சு பாருங்க. இந்த அகந்தை உள்ளவர்களும் மனவேட்டிமை உள்ளவர்களும் அழிஞ்சுதான் போயிருக்கிறாங்க. வாழ்ந்ததாக எந்த ஒரு சரித்திரமே கிடையாது. அழிஞ்சு போயிருக்கிறாங்க. அகாஸ்வேருக்கும் வஸ்திக்கும் பெருமை இருந்தது. தேவன் என்ன செஞ்சாருங்க? வஸ்தியை ராஜஸ்திரியாக இல்லாதபடிக்கு என்ன செஞ்சாருங்க? தள்ளி போட்டிருக்கிற. அகாஸ்வேரின் பெருமையை தேவன் என்ன பண்ணிக்கிறாருங்க? தாழ்த்தி போட்டிருக்கிறார். இன்னைக்கு அகாஸ்வேரை பத்தி நம்ம பேசுறோம்னா அவருடைய முதல் மனைவி அவருக்கு கீழ்ப்படியலைங்கிறது இன்னைக்கு அது என்னவா இருக்குது? செய்தியா இருக்குது. 127 நாடுகளை ஆட்சி செய்த அந்த ராஜா இன்னைக்கு என்னவா இருக்குங்க? ஒரு செய்தியா இருக்குது. எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. இப்படி ராஜா தீர்த்த காரியம் தமது விஸ்தாரமான ராஜ்யம் எங்கும் கேட்கும்போது பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமில்ல எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை கனம் பண்ணுவார்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, ராஜஸ்திரியை தள்ளி விட்டுருங்கன்றார். ராஜாவுக்கு செவி கொடுக்கல, தள்ளி இருங்கன்றார். அப்ப இதை கேட்கும் போது எல்லா ஸ்திரீகளும் தங்கள் புருஷரை என்ன செய்வாங்க? கனம் பண்ணுவார்கள். புருஷனுக்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னா தள்ளப்படுவார்கள். இந்த பிரமாண தேவன் என்ன செய்யறாருங்க? கொண்டு வர்றார். எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியா இருக்க வேண்டும் என்றும் இதை அந்தந்த ஜனனுடைய பாஷையிலே பிரசித்தம் பண்ண வேண்டும் என்றும். எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியாக இருக்க வேண்டும். ஏதோ இது கிறிஸ்துவின் பிரமாணம் மாத்திரமா? 1 பேதுரு புஸ்தகத்துல பழைய ஏற்பாட்டு பரிசுத்த ஸ்திரீகள் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை என்ன பண்ணிக்கிறாங்க? அலங்கரிச்சிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? கீழ்ப்படிஞ்சுக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய சத்தியத்தை அறியாத பிரஜாதிகளுக்கு தேவன் நடக்கக்கூடிய சம்பவங்களின் மூலமாக ஒரு சத்தியத்தை என்ன செய்யறாருங்க? பிரகடனப்படுத்துற. அதை என்ன செய்யற? பிரசித்தப்படுத்துற. ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே என்று ஒரு அதிகாரம் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம், மேலான அதிகாரங்கள் எல்லாம் யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது? தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா நியமிக்கப்பட்டிருக்கின்ற. அப்ப ஸ்திரீகள் புருஷர்களுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியும். இது ஆண்டாண்டு காலமாக இதெல்லாம் வந்துட்டே இருக்குதா? மேதிய பிரிச்ச ராஜ்யத்துல தேவன் இதை சட்டமாவே கொண்டு வர்றாரா? கொண்டு வர்றாரு இல்லைங்களா? கொண்டு வர்ற. நீதிமொழிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறான், லச்சையை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறான். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா கிரீடம்ன்ற. அப்ப புருஷனுக்கு கிரீடமா இருப்பதும் முன்கிரீடமா இருப்பதும் யாருடைய கையில் இருக்கு? அது ஸ்திரீகளுடைய கையில் இருக்கு. அப்ப எந்த ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமா இருப்பாங்க? குணசாலியான, லட்சையை அவமானத்தை ஏற்படுத்தக்கூடியவளோ புருஷனுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள். பாருங்க, இந்த சட்டத்திட்டங்களை தேவன் ஏன் கொடுக்கிறார்? ஏன்னா எல்லாரும், கணவனும் மனைவியும் எல்லாரும் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? நித்திய ஜீவன். இதெல்லாம் நித்திய ஜீவனுக்கான சட்டங்கள். இது எல்லாமே, எல்லா சட்டங்களுக்கும் நாம் என்ன செய்யணுங்க? கீழ்ப்படிய வேண்டும். 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கிடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. எந்த ஸ்திரீ புருஷனுக்கு கிரீடமா இருப்பாங்கன்னா அந்த வசனம் சொல்ல பாருங்க. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியுடைய ஸ்திரீகள் தான் புருஷனுக்கு என்னவா இருப்பாங்க? கிரீடமா இருப்பாங்க. பாருங்க, ஒரு ஸ்திரீ இடத்துல சாந்தமோ அமைதலுள்ள ஆவியே இல்லைன்னா அவங்க எலும்புரிக்கையா இருப்பாங்க. ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம். குணசாலியான ஸ்திரீ அப்படின்னா யாரு? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி யார்கிட்ட இருக்கோ அவங்க எப்படிப்பட்ட ஸ்திரீகளா இருப்பாங்க? குணசாலியான ஸ்திரீகளா இருப்பாங்க. இல்லைங்களா? நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் ஒரு மூலையிலே தங்கி இருப்பதே நிலம். பாருங்க, ஒரு பெரிய வீடு இருக்கு, அந்த வீட்டுல எல்லாமே இருக்குது. ஆனா மனைவி எப்படி இருக்கிறாங்க?
சண்டைக்காரியா இருக்கணும். அவ்வளோ பெரிய வீட்டில் குடியிருந்து என்ன பிரயோஜனம்? தேவன் சொல்றாரு, சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கணும். எங்க போய் உட்கார்ந்துக்கன்றாரு? ஒரு மூலையில் குடியிருப்பதே நலன்ற. இதே நீதிமொழிகள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் ஒரு மூலையில் தங்குவதே நலம். ஏன் இந்த வசனத்தை 2 முறை சொல்றாரு? ஏன்னா தேவன் அதை என்ன செய்யறாருங்க? உறுதிப்படுத்துறாரு. இன்னொரு வசனம் பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிறோம், வனாந்தரத்தில் குடியிருப்பதே நிலம். ஒரு ஸ்திரீ கோபக்காரியா இருக்காங்கன்னா வீட்டு மூலையில் இருந்துக்கன்ற, அந்த ஸ்திரீ எக்ஸ்ட்ரா இன்னொரு இதோட இருக்கிறாங்க. என்னன்னா சண்டைக்காரியும் கோபக்காரியும் 2 குணாதிசயங்கள். கோபக்காரி கூட ஒரு வீட்டில் கூட குடியிருந்துடலாம். கோபக்காரியும் சண்டைக்காரியுமா ஒரு ஸ்திரீ இருக்காங்கன்னா நீ வீட்டில் குடியிருக்க முடியாது. எங்க போய் குடியிருன்றாரு? வனாந்திரத்தில் குடியிருப்பது நல்லன்றார். அதுக்காக விவாகரத்து பண்ணிட்டு போன்னு அவர் சொல்லல. நீ அங்க இருந்தனா பக்தி வித்துல என்ன செய்ய முடியாதுங்க? வளர முடியாது, வளர விட மாட்டாங்க. சண்டை போட்டே இருப்பாங்க, கோவப்பட்டே இருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஸ்திரீகளோடு என்ன செய்ய முடியாதுங்க? குடியிருக்க முடியாது. அப்ப எஸ்தர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல தேவன் சட்டத்தை என்ன செய்யறாருங்க? கொண்டு வர. புருஷன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும். புருஷன் வீட்டுக்கு என்னவா இருக்கணுங்க? அதிகாரியாக இருக்க வேண்டும். மனைவி புருஷனுடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டு நடக்க வேண்டும். அந்த சட்டத்தை என்ன செய்யறாருன்னா கொண்டு வர. புருஷனுடைய கட்டுப்பாட்டு கீழாக அவங்க என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். புருஷன் நீதி உள்ளவரா இருக்கணும். பாருங்க, சாராள் இருக்கிறாங்க, வீட்டுக்காரர் என்ன கூப்பிட்டாங்க? ஆண்டவனேன்னு கூப்பிடுறாங்க. யாருங்க? ஆபிரகாம். ஆபிரகாம் நீதி உள்ளவரா இருக்கிறார், அதனால என்ன கூப்பிடுறாங்க அவரை? ஆண்டவனே. அவர் துன்மார்க்கமா இருந்தா சாராளையும் அவர் ஆண்டவனையும் கூப்பிட போறாங்க. தேவனுடைய பிரமாணத்திற்கு அவர் கீழ்ப்படியலைன்னா எதுக்கு சாராள் ஆண்டவனையும் கூப்பிட போறாங்க? ஏன்னா ஆபிரகாம் நல்ல புருஷனா என்ன செஞ்சாருங்க? நடந்து கொண்டார். அப்ப நாமும் கூட எப்படி நடந்து கொள்ளணும்? நல்ல புருஷர்களாக நம்ம ஒரு வழி காட்டணும். அவங்க அதை என்ன செய்யணுங்க? பின்பற்ற. நாமே துன்மார்க்கமா இருந்துட்டு என் மனைவி எனக்கு கீழ்ப்படின்னு சொன்னா அவங்க எப்படி கீழ்ப்படிவாங்க? இருந்தாலும் கூட பக்தியுள்ள ஸ்திரீகள் என்ன செய்வாங்க? தேவனுடைய வார்த்தை நிமித்தமா என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம் பாருங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அப்படியே சாரா ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருப்பீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகள். தேவனிடத்துல யாரெல்லாம் நம்பிக்கையா இருக்காங்களோ அவங்க எல்லோருமே பரிசுத்த ஸ்திரீகள் தான். அவங்க என்ன செய்வாங்கன்னா புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரிப்பாங்க. அவங்க புறம்பான அலங்கரிப்பு என்ன செய்ய மாட்டாங்க? கவனம் செலுத்த மாட்டாங்க. உள்ளான அலங்கரிப்பு என்ன செய்வாங்க? கவனம் செலுத்துவாங்க. சாராள் அப்படிதான் இருந்தாங்க. ஆண்டவன் என்று சொல்லி, எஜமான் என்று சொல்லி தன்னை ஒரு அடிமைக்கு ஒப்பாக தான் என்ன செஞ்சாங்க? தாழ்த்தி கொண்டு அவருக்கு என்ன செஞ்சாங்கன்னா கீழ்ப்படிந்தாங்க. ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தாங்க. அப்ப சகோதரிகள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருக்கும்போது அவங்க யாருக்கு பிள்ளைகளா இருக்க முடியும்? சாராளுக்கு என்ன செய்ய முடியுங்க? பிள்ளைகளாக இருக்க முடியும். தேவன் பெருமை உள்ளவர்கள் என்ன செய்யறாருங்க? தாழ்த்தி போறார். ஒரு நிமிஷத்துல அவரை என்ன செய்ய முடியுங்க? தாழ்த்தி போட முடியும். ஒரு நிமிஷத்துல அவரை என்ன செய்ய முடியுங்க? உயர்த்தவும் முடியும். அப்படியே கழுதையை தேட போனவரை தேவன் அழைச்சிட்டு என்ன செஞ்சாருங்க? ராஜாவாக்கிட்டார். ஒரு ஆடுகளுக்கு பின்பதாக மேய்த்து கொண்டு போன தாவீது என்ன செஞ்சாருங்க? தேவன் ராஜாவா என்ன செஞ்சாருன்னா உயர்த்தினார். உலகமெங்கும் ஆட்சி செய்த நேபுகாத் நேச்சரை ஒரு நிமிஷத்துல கீழே தள்ளிட்டார். மாட்டை போல என்ன மேய்ந்தாருங்க? புள்ளை மேய்ந்தார். நாம் எப்பொழுதும் தாழ்மை உள்ளவர்களாக என்ன செய்யணுங்க? யார் தாழ்மை உள்ளவங்களா இருக்கிறாங்களோ தேவன் அவர்களுக்கு தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். யார் பெருமை உள்ளவங்களா இருக்கிறாங்களோ தேவன் அவங்களுக்கு எப்பொழுதும் எப்படிதான் இருப்பாருங்க? ஏற்றுதான் இருப்பார். தேவனுடைய வார்த்தை கேட்டதாங்க உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.